வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம். இப்போ இந்த ஷோ பண்ணுற அந்த தலையை பாருங்கள். அவங்க வந்து மருதாணி போட்டாச்சு, ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மேலே அவுரிப்பொடி போடும்போது கருப்பாக ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நான் இப்போ பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது. அடுத்து அதை எப்படி அந்த அவுரிப்பொடி போட்டு கருப்பாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அவங்க தலை நல்லா சிகப்பாக இருக்குது. இப்போ இந்த நீலி அவுரி பொடி, இந்த இண்டிகோ லீஃபை நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு தயிர் பதத்துக்கு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். இதோ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தான் நம்ம அந்த மருதாணி போட்ட தலையில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், அது அப்ளை பண்ணுறாங்க. அந்த வேறு பகுதியெல்லாம் சிகப்பாக இருக்குது. அந்த இடத்துல அந்த மருதாணி அவுரி பொடியை எடுத்து அப்ளை பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் நம்ம பார்த்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக அப்ளை பண்ணிடணும். பாருங்கள், எவ்வளோ சிகப்பாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம காஞ்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வந்து காமிப்பாங்க எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு மண்டையில் மட்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அவுரி பொடியை போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 ஹவர்ஸ் காய விடணும். காய விடாமல் உடனே குளிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா 3-4 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நல்லா காஞ்சி இருக்குது. அவங்க போட்டிருந்த அவுரி பொடி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தலையை சாதாரண தண்ணியிலே நீங்கள் அலசணும். ஷாம்பு போட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. அப்புறம் போட்ட இதெல்லாம் போயிடும். இப்போது தலையை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்கள். அப்போ எப்படி இருந்தது நீங்களே கண் கூட பார்க்கலாம். சிகப்பாக இருந்தது இல்லையா? இப்போ பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் இருக்குது. பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது ஒரு 15 டேஸ் வரும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இதே மாதிரி ப்ராசஸை பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் இது திருப்பி இதே மாதிரி கருமையாக கிடைக்கும். நல்ல நேச்சுரல் பிளாக்கில் இருக்குது பாருங்கள். அப்போ காமிச்சதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.